ஏன்னா ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ண ப்ரெஸ் நோட் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கும் போது இஷ்யூ பண்ண ப்ரெஸ் நோட்டில் திருக்கோவிலூர் சேர்த்திருந்தாங்க. இப்போ அமெண்ட் பண்ணதில் விளவன்கோடு மட்டும் இருக்குது, திருக்கோவிலூர் இல்லை. அதனால் நம்மை பொறுத்தவரை ஏன்னா சீட்டு நம்ம 39 சீட்டுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளரை முடிவு செய்யும் பொழுது விளவன்கோடுக்கும் முடிவு செய்து நாங்கள் அறிவிக்கின்றோம். வரணுங்கன்னா வேகமாக வரணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டேட் ரொம்ப நெருங்கி இருக்குது. செட்டில் ஆயிரும்னே, மேட்டர் ஆஃப் டேஸ் செட்டில் ஆயிரும். ஏன்னா நமக்கு 20ஆம் தேதி உங்களுக்கு நாமினேஷன் ஆரம்பிக்குதுன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூஆர் ஆல்மோஸ்ட் ஆன் 16 இருக்கீங்க. ஏன்னா மோடி அவர்கள் 18 இருக்காங்க, 19 இருக்காங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அவசரம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா முதல் ஃபேஸில் இருக்கும், போன முறை போல் 2வது ஃபேஸில் இல்லை. அதனால் வேகமாக எல்லாம் செட்டில் ஆயிருங்கண்ணா. எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது அண்ணே. சரியான நேரத்தில் அறிவிக்கிறோங்க அண்ணே. அதுக்கு ஒரு தலைவர் தனியாக ஒரு குழு போட்டிருக்கோம். முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு இருக்குது. குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வேகமாக அறிவிக்கின்றோம். ஏன்னா தேர்தல் நேரத்தில் டெய்லியும் பத்திரிகை நண்பர்கள் சந்திக்கத்தான் போகிறோம். நாளைக்கும் பார்க்க போகிறோம், நாளானைக்கு பார்க்க போகிறோம். அதனால் டெய்லி உங்களை சந்தித்தாக வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. கூடிய விரைவில் அறிவிக்கின்றோம் அண்ணே. இப்போ நான் சொல்லிடலாம், மாநில தலைவராக இவங்க போட்டுவிடுவாங்க, அவங்க போட்டுவிடுவாங்க. ஆனால் ஒரு கூட்டணியினுடைய தர்மம் என்னென்னா, நாங்கள் அறிவிக்கும் பொழுது 39 சீட்டோடு சேர்ந்து அறிவிக்கிறது தான் தர்மம். அதனால் மற்ற தலைவர்கள்ட்டையும் பேசணும், அதுதான் முறை. எதாச்சியாக நாமளே இல்லை அப்படின்னு நான் சொன்னால் அது சரியாக இருக்காது. அதனால் எல்லா சீட்டுக்கும் 39 சீட்டு கொடுக்குற அதே மரியாதை தான் விளவன்கோடு சீட்டு கொடுக்குறோம். அதனால் அறிவிக்கும் பொழுது மொத்தமாக அறிவிக்கின்றோம். சேலம் சொல்கிறீங்களே, சேலம் சொல்கிறீங்க, 19 சேலம். ஆனால் 18 கோயம்புத்தூர் இருக்குது, 19 சேலம் இருக்குது. பிஎம் அதுக்கு பின்னாடி வர்றாங்க, வராமல் இருக்க போகிறது இல்லை. அதனால் சரியான நேரத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடைக்கு கொண்டு வருகின்றோம். அண்ணே பார்ப்பீங்கண்ணே, நாளைக்கு நமக்கு நேரம் இருக்குது, நம்ம பேசுவோம். 18ஆம் தேதிக்கு முன்னாடியே பத்திரிகையாளர் நம்ம பேசத்தான் போகிறோம், அறிவிக்கின்றோம் அண்ணா. அது எங்களுக்கும் ஒரு பெரிய வருத்தங்கண்ணா. ஏன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை விட தமிழகத்தில் நடத்தக்கூடிய தேர்தல் என்பது காஸ்ட் ஆஃப் டூயிங் எலெக்ஷன் இஸ் வெரி ஹை. அது என்ன ஆகுனாங்கன்னா, படித்தவர்கள் நல்லவர்கள் அரசியல் வருவதற்கு பயப்படுறாங்க. நாம் ஏதோ சொல்லிட்டு போயிடலாங்கண்ணா. ஆனால் உண்மையான கள நிலவரம் என்னென்னா, ஒரு நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு சகோதரன் சகோதரி சுயேட்சையாக நிற்கிறக்கே எங்கள் பயம். மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா சுயேட்சை அதிகமாக ஜெயிக்கிறாங்க. ஏன்னா மொத்த காஸ்ட் ஆஃப் எலெக்ஷனே குறைவு. அப்போ சுயேட்சைக்கும் அதே வாய்ப்பு. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சுயேட்சை ஜெயிக்கிறதுக்குலாம் அந்த ஊரில் வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி தேர்தல் களம் வந்து சூடாக இருக்குது, பணம் அதிகமாக புழங்குது. அதனால் எங்களுடைய நம்பிக்கை, இன்றைக்கி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேசும்பொழுது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். இதை இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக அடக்கியே காட்டுவோம், இந்த முறை கிராக் டீம் போட போகிறோம், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியும் இந்த முறை நாங்கள் முடுக்கிவிட போகின்றோம், 100 நிமிஷம் தான் கொடுக்க போகிறோம், 100 minutes, அதாவது 1 மணி நேரம் 40 நிமிஷம். அதுக்குள்ளே ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் நடவடிக்கை எடுப்போம். அப்படின்னா நீங்கள் சிவிஜில் ஆப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அதனால் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் அந்தளவுக்கு மேன் பவர் அவங்ககிட்ட இருக்கணும். 100 நிமிஷத்திற்குள்ளே ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ரிசால்வ் பண்ணி முடிக்கணும். அப்படி செய்தாங்கன்னாவே பாதி விஷயம் குறையுங்கண்ணா. இன்னொன்று மக்களுடைய அவேர்னஸ். உங்களைப் போல் நானும் மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள், எலெக்ஷன் கமிஷனர் சொன்னது போல் இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷனாக அது இருக்கட்டும். தனிப்பட்ட ஒரு தாக்குதல், தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட கருத்துக்கள், இதையெல்லாம் தாண்டி தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுமே ஒரு இஷ்யூ வச்சு எலெக்ஷன் அணுகட்டும், அது மக்கள் முடிவெடுக்கட்டும். அப்படி இருந்தாவே மசில் பவர், மணி பவர்னுடைய ஆதிக்கத்தை குறைக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.